ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர், நல்ல ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நார்மலாக வந்து வியூவர்ஸ் வந்து எதுலேருந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அந்த சோர்சஸ் இருக்குது பார்த்தீங்களா. லைக் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சிங் பேஜாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சர்ச்சிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஷார்ட்ஸ் ஃபீடாக இருக்கட்டும், இந்த மாதிரி பர்டிகுலராக எந்த பிளேஸ்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் யூடியூப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளே அனலிட்டிக்ஸில் போய் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய் நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸில் போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன இடங்கள்ல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. பட் இதில் இப்போ ஒரு நல்ல ஃபியூச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு அப்டேட். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வியூவர் வந்து எதுல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸில் லைக் ஸ்டோரி டேப் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுடைய சேனலுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலான அனலிட்டிக்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கம்யூனிட்டி போஸ்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடியவங்கள தெரிஞ்சுக்கலாம். பட் இன் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு போஸ்ட்லையும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வராங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக ஷோ பண்ணுற மாதிரி அனலிட்டிக்ஸும் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு வந்து குயிக்காக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பட் இப்போ லான்ச் ஆயிருக்கக்கூடிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கம்யூனிட்டி போஸ்ட்ல நமக்கு ஓவரால் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் ஆயிருக்காங்க. ஸோ அதுலேயே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கெயினான சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ, அதில் டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, அண்ட் வந்து லாஸ்டான அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா ஒரு சின்ன ஸ்க்ரீனில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், அதை பாருங்க கைஸ். இதை வந்து பார்க்குறதுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து studio.youtube.com அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூக்கு போகணும். ஸோ மொபைலில் கூட நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணி போய்க்கலாம். நான் அப்படி தான் போயிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் கண்டென்ட் டேப்லேயோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே டேஷ்போர்ட்லேயோ இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அனலிட்டிக்ஸ் டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அனலிட்டிக்ஸை கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டாப் கார்னரில் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த ஒரு பேஜ் வந்து வந்துடும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபில்ட்ரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மெட்ரிக் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எதை கிளிக் பண்ணணும்னா அந்த கண்டென்ட், டிராஃபிக் சோர்ஸு, ஜியாகிரஃபி இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுல லாஸ்ட்டாக மோர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4வது ஆப்ஷனாக இருக்குது. அந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நீங்கள் டெஸ்க்டாப்பில் இனேபிள் பண்ணி போகிறீங்க, இல்லைனா வந்து உங்களுடைய லேப்டாப்பில் இல்லைனா சிஸ்டமில் போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு வந்து மோர் ஆப்ஷன் எல்லாமே அதுலேயே விசிபிளாக கூட இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க, இந்த லைனில் இருக்கக்கூடியதை. ஸோ ஜஸ்ட் இப்போ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் அப்படி கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் பை சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. செகண்டரி மேட்ரிக் வந்து நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலு வாட்ச் பேஜ், யூடியூப் வாட்ச் பேஜில் சப்ஸ்கிரைப் பண்ணது, அண்ட் யூடியூப் சர்ச்சில் நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது, அதுக்கடுத்தது ஷார்ட் ஸ்பீடு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் ஃபீச்சரு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹோமு, அதர் ஃபீச்சரு, அதுக்கடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீடு, அதுக்கடுத்தது இவர் யூடியூப் சேனலு, சப்ஸ்கிரிப்ஷன் சேனல் லிஸ்ட்டு, அதுக்கடுத்து க்ளோஸ்டு அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட்டுக்கான அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் ரேஞ்சும் இருக்கும். அதாவது டோட்டலாக எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் கெயின் ஆகிருக்கு, எவ்வளோ பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி லிஸ்ட் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைனில் நீங்கள் லைஃப் டைம் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக கம்யூனிட்டி போஸ்ட்லையும் கூட எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வராங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைஃப் டைமும் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அந்த அப்டேட்டே இன்னும் வரல அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலிமா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான போஸ்ட் கிரியேட் பண்ண அதில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் ஆகுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறக்கூடிய அந்த கம்யூனிட்டி டேப்க்கான முக்கியத்துவத்தையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அனலிட்டிக்ஸையும் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க, கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவைலபிள் இல்லாமல் இருக்குது. இன்க்ளூடிங் எனக்கும் கூட நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவைலபிள் இல்லாமல் இருந்தது, லைஃப் டைம் வைக்கும் போதும் கூட. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துடும். இது வரலன்னு சொல்லிட்டு பெருசாக வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஓவரால் வந்து உங்களுடைய சேனலில் இன்னும் கொஞ்சம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிற அனலிட்டிக்ஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை சொல்லணும் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். ஓவரால் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து எவ்வளோ வந்து வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து செக் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி எல்லாருக்கும் மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க.
ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பாய், see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.